லாயர் வீட்டுக்கு வந்திருக்காரு. பாக்கியா, செடியன், ஈஸ்வரி 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சொல்கிறாரு லாயர், இங்கே பாருங்கள், உங்கள் மேலே நிறைய புகார் கொடுத்துருக்காங்க அங்கே ஜெனி வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, வீட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டுறாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. ஐயோ, செடியனா, ஜெனியா, இது வரைக்கும் அப்படிலாம் அவன் எதுவுமே பண்ணதில்லையே, இவ்வளோ பொய் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாங்க, டிவோர்ஸ் கிடைக்கிறோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பொய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு லாயர் சொல்லியிருக்காரு, இவர் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட தொடர்பு வச்சுருக்காரு, அது மட்டும் இல்லை, வீட்டில் நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு லாயர். அதை கேட்டோடனே பாக்கியா சொல்கிறாங்க, இது எதுவுமே ஜெனி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க பண்ணட்டும், நான் சொல்கிறேன் அந்த ஜெனியை பற்றி, அதெல்லாம் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரி. அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையும் தெரியாது, வீட்டில் எந்த வேலையுமே செய்யாது, எப்போ பார்த்தாலும் மாடலாக புடவை கட்டிட்டு வந்து பாட்டி இப்படின்னு பேசிகிட்டே தான் இருக்கும், மற்றபடி அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க குழந்தை பிறந்தப்போ கூட அவங்க அம்மா பார்த்துக்கவே இல்லை, எங்கள் வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை, நாம தானே விருப்பப்பட்டு ஜெனியை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டோம், ஏன் அத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீ கம்முனிரு பாக்கியா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. அது மட்டும் இல்லை, ஜெனிக்கு குழந்தை பிறந்தப்போ பலகாப்பு கூட அவங்க அப்பா வரவே இல்லை, கேட்டால் வேலைன்னு சொல்லிட்டார். அத்தை, உண்மையிலேயே வேலை தான் அத்தை இருந்தது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீ வாயை மூடு பாக்கியா, நான் சொன்னதெல்லாம் எழுதிக்கங்க, எங்களுக்கு அந்த பொண்ணு வேண்டாம், நாங்கள் டிவோர்ஸ் தரோம், ஆனால் குழந்தைய மட்டும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு லாயர் சொல்கிறாரு, சின்ன குழந்தை, அதனால் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது, குழந்தைய அவகிட்ட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாமே அவள் மேலே சொல்லுங்கள் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே செடியன் சொல்கிறாரு, அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க, ஜெனி மேலே எந்த தப்புமே இல்லை, எப்போவுமே நான் ஜெனி மேலே எந்த தப்புமே சொல்ல மாட்டேங்க, என் மேலே தான் தப்பு இருக்குது, ஜெனி என்னை அன்பாக தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு செடியன் சொல்கிறாரு. அதுக்கு லாயர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெனி மேலே எந்த தப்பும் சொல்லலைன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் ஈஸியாக வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, டிவோர்ஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு நான் ஜெனியை ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு செடியன் சொல்கிறாரு. பாக்கி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஈஸ்வரி ஹாலில் இருக்காங்க. அப்போது நிலா பாப்பா வராங்க. பாட்டி என் கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பா கூப்பிடுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் வரலம்மா, நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அமிர்தா வராங்க. அமிர்தா குழந்தைய கூட்டிகிட்டு போய் தூங்க வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவள் இப்போ தான் தூங்கி எழுந்து வரா அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. அப்படியா, என்னை கூப்பிடுறா விளையாடுறதுக்கு, இவன் எவ்வளோ நாள் இங்கே இருப்பாளோ ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டோடனே அமிர்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நிலா பாப்பாவை தூக்கிட்டே வராங்க. அப்போ எழிலும் பாக்கியா 2 பேருமே பார்க்குறாங்க. அவங்க 2 பேரை பார்த்துட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிட்டு ரூமில் நிலா பாப்பா வச்சிட்ருக்காங்க. இதை பார்த்த எழிலும் பாக்கியா 2 பேருமே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் ரூமில் பாக்கியாவும் அமிர்தா 2 பேருமே இருக்காங்க. அப்போ அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை பேசுனதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. இல்லை அமிர்தா, அவங்க சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அமிர்தா. சரி, எல்லாமே சரியாயிடும் சரியா, நீ எப்போவுமே கரெக்டாக என்ன நினைக்கிறியோ அப்படியே இரு, பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அமிர்தாக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க.